ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இனி எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சாவது இடத்துல 2025ல ரிலீஸ் ஆன யூ ஆர் கார்டியலி இன்வைட்டட். ஐஎம்டிபில இருந்து படத்துக்கு 5.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை இப்போ அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல விட்டுருக்காங்க. இந்த படம் ஒரு காமெடி கேட்டகரியான ஒரு படம் தான். படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் ஒரு கல்யாணத்துக்காக இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அங்க போனா அந்த இடத்துல இவங்க 2 பேருக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு, இவங்க எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க, இவங்களுக்குள்ள எந்த மாதிரியான அசம்பாவிதங்கள்லாம் நடந்தது, அண்ட் இதுக்கு நடுவுல என்ன விதமான காமெடிஸ் எல்லாமே நடந்தது. அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. நீங்க இந்த மாதிரியான கான்செப்டோட காமெடி கலந்த ஃபன்னான ஒரு மூவியை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல இந்த படத்தை விட்டுருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சும்மா ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்க. 4வது இடத்துல 2022ல ரிலீஸ் ஆன லிவ் ஆன் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ். இதுல பாத்தீங்கன்னா மொத்தமாவே சீசன் 1ல 8 எபிசோட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. எம்எக்ஸ் பிளேயர்ல தமிழ் டப்பிங்ல பாத்தீங்கன்னா இது வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ எம்எக்ஸ் பிளேயர் வந்து அமேசான் எம்எக்ஸ் பிளேயரா மாத்திட்டாங்களே, ஸோ அதுல தான் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இதனோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பயங்கர ஃபேமஸா இருப்பாங்க. இப்படி இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில லவ்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் லைஃப்ல வரும். அதே சமயம் நம்ம ஹீரோயினை ஒரு சில பேர் வந்து பிளாக்மெயில்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட என்ன சம்பவத்துல மாட்டிக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்களோட லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த பிரச்சனையில இருந்து எப்படிலாம் வெளியே வர போறாங்க, அதுதான் இந்த படத்தோட நல்ல ஒரு கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருக்கும். சீரிஸ் ஃபுல்லாவே ஹை ஸ்கூல் பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ பாக்குறதுக்கு சீரிஸ் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஒரு தடவை இந்த சீரிஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒர்த்தான சூப்பரான ஒரு ஹை ஸ்கூல் பேஸ்டு சீரிஸ் தான். அமேசான் எம்எக்ஸ் பிளேயர்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. 3வது இடத்துல 2022ல ரிலீஸ் ஆன அன்லாக் மை பாஸ். இதுவும் ஒரு சீரிஸ் தான். இந்த சீரிஸ்ல மொத்தமா பாத்தீங்கன்னா 12 எபிசோட்ஸ் அவைலபிளா இருக்கு. இப்போதைக்கு ஐஎம்டிபில இருந்து 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த சீரிஸ் அமேசான் எம்எக்ஸ் பிளேயர்ல தமிழ் டப்பிங்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சீரிஸோட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஐடி கம்பெனி வச்சு நடத்திட்டு இருப்பாரு. பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரை வந்து யாரோ ஒருத்தங்க காலி பண்ணிடுறாங்க. ஸோ காலி பண்ணதுக்கு அப்புறம் அவரோட ஆத்மா வந்து ஒரு போனுக்குள்ள போயிடுது. ஸோ இப்போ என்ன யார் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்றத அந்த போன் மூலமா அந்த பாஸ் வந்து எல்லாருக்கும் காட்டுற மாதிரி தான் இந்த சீரிஸுடைய கான்செப்டை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டோட நீங்க ஒரு சீரிஸை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த சீரிஸை செக் அவுட் பண்ணி பாருங்க. சீரிஸ் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்டா தமிழ் டப்பிங்ல விட்டுருக்காங்க. அமேசான் எம்எக்ஸ் பிளேயர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. 2வது இடத்துல 2024ல ரிலீஸ் ஆன டிடி. ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஜியோ சினிமால உங்களுக்கு இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் வந்து ஒரு டீனேஜ் பையன் தான். ஸோ டீனேஜ் வயசுல நமக்கு நிறைய ஆசைகள்லாம் இருக்கும்ல, அதே மாதிரிதான் இந்த பையனுக்கும் ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கு. அதனால இவன் என்னெல்லாம் பண்றான், இந்த விஷயம் இவனோட ஃபேமிலிக்கு எப்படி தெரியுது, இந்த ஃபேமிலி இவனால எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, அதே சமயம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் கிடையாது, இவங்க தைவானை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அங்க இருந்து வந்து இப்போதைக்கு அமெரிக்கால வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த இடத்த இவங்களுக்கு செட் ஆகுறதுக்கு இவங்களுக்கு எந்த மாதிரிலாம் இவங்க வந்து இது பண்ணாங்க, கடைசியில அந்த இடம் இவங்களுக்கு செட் ஆச்சா இல்லையா, இவங்களோட லைஃப்ல இதுக்கப்புறம் இந்த பையனோட லைஃப்ல என்னெல்லாம் நடந்தது, இவங்களோட ஃபேமிலிக்கு எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அரங்கேறிச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை கண்டிப்பா நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. படம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கு. ரேட்டிங்லாம் கூட நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த படத்தை தமிழ் டப்பிங்ல ஜியோ சினிமால விட்டுருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க. நம்பர் 1 இடத்துல 2025ல ரிலீஸ் ஆன த ஹண்டிங் பார்ட்டி. ஐஎம்டிபில இருந்து இப்போதைக்கு 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஜியோ சினிமால தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா பாத்தீங்கன்னா 10 எபிசோட்ஸ். இவங்க வந்து வீக்லி ஒரு எபிசோடா தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு மொத்தமா 2 எபிசோட்ஸ் வந்திருக்கு. 2 எபிசோட்ஸையும் பாருங்க, செம்மையா இருக்கு. இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு செம்மையான ஒரு ஜெயில் ஒண்ணு இருக்கு. அந்த ஜெயில பயங்கரமா கிரிமினல் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா,
நல்லா செம்மையான கிரைம்லாம் பண்ணவங்க. அவங்க எல்லாரையுமே அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பிளான் பண்ணி அங்கருந்து தப்பிச்சு வந்து, இப்போ இந்த கிரிமினல்ஸ் எல்லாரும் ஒரு கேங்கா சேர்ந்து, இவங்க எல்லாரையும் புடிச்சு உள்ள போட்டு விசித்திரமான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா, முயற்சி பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்கலாம் அந்த கிரிமினல்ஸ தடுக்கிறதுக்காக என்னலாம் பண்ணாங்க? இந்த கிரிமினல்ஸ்லாம் சேர்ந்து இவங்கள என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ணாங்க? அதுதான் இந்த சீரிஸோட ஒரு சூப்பரான கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த சீரிஸ பொறுத்தவரைக்கும் 2 எபிசோட்ஸுமே செம்ம தரமா இருக்கு. பார்க்கறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா நல்லாவே எடுத்துட்டு போயிருக்காங்க அப்டின்னே சொல்லலாம். ஸோ இன்கேஸ் இந்த சீரிஸ நீங்க இன்னும் பார்க்கலன்னா, கண்டிப்பா பாருங்க. இப்ப ஜியோ சினிமால வீக்லி ஒரு எபிசோடா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம ஜியோ சினிமால இந்த சீரிஸ தமிழ் டப்பிங்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் இது எல்லாமே இப்ப ரீசென்ட்டா தான் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம வீடியோவ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி நிறைய ஹாலிவுட் மூவிஸ் உடைய ரிவ்யூஸ்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.